அன்பார்ந்த மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசுகின்றேன். கடந்த 10 ஆண்டுகளாக நான் ஊடகவியலாளர் சந்திக்கவில்லை என்று என் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. நான் முதலாக இந்த மெய்யறிவி காணொலி மூலமாக சில உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நான் சொல்வதை சிறிது நேரம் கேளுங்கள். இந்த முறை எனக்கு நீங்கள் ஓட்டு போடாதீங்க. இதை நான் உறுதியோடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் நான் பல பொய்யான வாக்குறுதிகளை அளித்துள்ளேன். உங்களை பல தடவை ஏமாற்றியுள்ளேன். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய வங்கி கணக்கில் 15 லட்சம் ரூபாய் செலுத்துகிறேன் என்று சொன்னேன். இதுவரைக்கும் வந்து சேர்ந்ததா? இப்படிதான் என்னுடைய முதல் பொய் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு 2 கோடி பேருக்கு வேலை தருகின்றேன். சுவிட்சர்லாந்து வங்கியிலிருந்து கருப்பு பணத்தை மீட்டெடுக்கின்றேன். கருப்பு பணத்தை ஒழிக்கின்றேன். டிஜிட்டல் இந்தியாவை மாற்றுகின்றேன். மேக் இந்தியாவை மாற்றுகின்றேன். ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுகின்றேன். உழைப்பாளிகள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறேன் என்று அடுக்கடுக்கா பல பொய்களை கூறுகிறேன். நான் கூறியது ஏதாவது ஒன்றாவது செய்திருக்கிறேனா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் உங்களிடம் ஒன்று சொல்லாமலே ஒரே இரவில் செய்தேன். பண மதிப்பீடு செய்தேன். இதன் மூலம் உங்களுடைய நேரத்தை வீணடித்தேன். இதன் மூலம் நான் ஒரு 130 பேரை சாகடித்தேன். எனவே எனக்கு மீண்டும் வாக்களித்தால் இதைவிட கொடுமையான செயல்களால் நிகழும். ஏனென்றால் நான் தனிச்சு செயல்படவில்லை. நான் மதவாதி சாதியவாதிகளால் இயக்கப்படுகின்றேன். நான் மதவாதி சாதியவாதிகளுக்கு ஒரு கைக்குடியாக தான் செயல்படுகின்றேன். எனவே என்னை மீண்டும் தேர்ந்தெடுக்காதீர்கள். நான் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நான் நிறைய தவறுகள் செய்துவிட்டேன் என்று எனக்கு மனசாட்சி உறுத்தி கொண்டு இருக்கின்றது. எனவே எனக்கு மதவாதி மற்றும் சாதியவாதி சக்திகளிடம் எனக்கு விடுதலை வேண்டும். நான் உங்களுடைய நலனுக்காக, அதாவது உங்களுடைய எதிர்கால நலனுக்காக ஒன்றை கூறிக்கொள்கின்றேன். அதாவது சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், சமதர்ம கொள்கைகள் உள்வாங்கிய இந்திய கூட்டணிக்கு வாக்களியுங்கள். அப்படி நீங்கள் மீண்டும் அவர்கள் வாக்களிக்காமல் என்னை தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக கூறுகிறேன், பட்டியலிடப்பட்ட மக்கள் மட்டுமல்லாமல் கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறிதான். இதை நான் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். தயவு செய்து இதை நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. அதன் பிறகு மதவாத சக்திகளும் சாதிவாதி சக்திகளும் என்னை கொண்டு விடுவார்கள். இப்போது என்னோட கூட்டணி வைத்திருப்பது யாரு என்று உங்களுக்கு தெரியும். ஒன்று மதவாத சக்திகள், இன்னொன்று சாதிவாத சக்திகள், இன்னொன்று ஊழல்வாதிகள். இப்படி அனைத்து வாதிகளும் சேர்ந்து என்னை ஒரு சர்வாதிகாரியாக மாற்றி விட்டார்கள். அதுக்கப்புறம் நான் எப்படி மக்களுக்கு நல்லதை செய்ய முடியும்? சர்வாதிகாரியாக ஆகிட்ட பிறகு எப்படி மக்கள் நல்லது? அவர்களை கொண்டு குவிக்க வேண்டிய ஒரு நிலை தான் ஏற்படுகிறது. அந்த நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன். எனவே என்னை மீண்டும் நீங்கள் தேர்வு செய்யாதீர்கள். நான் மிக முக்கியமாக ஒன்றை கூறிக்கொள்கின்றேன். அதாவது அம்பேத்கர் ஒருத்தர் இருந்தார் தெரியல, அவர் தான் இந்த மதவாத சக்திகளுக்கும் சாதிவாத சக்திகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் எழுதி வைத்த சட்டம் தான் இன்று வரை அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஏனென்றால் அனைத்து உரிமைகளுக்கும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், பட்டியலிடப்பட்ட மக்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு உரிமைக்கு ஏதாவது ஒன்றா அரசியலமைப்பு சட்டத்தை தான் மையமாக வைத்துக் கொண்டு அவருடைய போராடுகிறார்கள். எனவே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து விட்டால் அவர்கள் எந்த ஒரு அடிப்படை உரிமைக்கு போராட மாட்டார்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வைப்பது தான் சட்டம். எனவே அடுத்த டைம் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எங்கள் முதல் வேலையே அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவது தான். இதை தூக்கி எறிந்து விட்டால் அவர்களுக்கு அடிப்படை அரசியல் உரிமைகள் மறுக்கப்படும், சமத்துவ உரிமைகள் மறுக்கப்படும், கல்வி உரிமைகள் மறுக்கப்படும், அவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் மறுக்கப்படும். அதன் பிறகு மீண்டும் அடிமைத்தனமான ஒரு வாழ்வியல் முறை தான் வரும். சாதியவாதிகளுக்கும் மதவாதிகளுக்கும் மனிதர்களை அடிமைப்படுத்துவதை தத்துவமாக கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம், சுதந்திரம் ஆகிய மீது நம்பிக்கை இருக்காது. அவர்கள் மனிதர்களை அடிமைப்படுத்துவதை தத்துவமாக கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் மீண்டும் அவர்கள் வாக்களித்தால் நிச்சயமாக நீங்க சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாது. மீண்டும் அடிமைத்தன முறை தான் வரும். அதை நான் உறுதியாக கூறுகின்றேன். அதே போல் நான் எல்லா உண்மைகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதனால் நான் நல்லவன் என்று பொருளாகி விடாது. என மீண்டும் ஓட்டு போட்டு என்னை தேர்ந்தெடுத்தால் நான் இதை விட பெரிய பெரிய கொடுமைகள்லாம் செய்வேன். ஏனென்றால் நான் மதவாதிகளுக்கு எல்லாமே தலைவன் நான் தான். இந்த உண்மையை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.